நம்ம பிரதமருக்கு குழந்தை மாதிரி மனசுங்க. பாருங்களேன், 75 வயசாகுது, இப்பவும் போய் பட்டம் விட்டுட்டு இருக்காருங்க. அதுவும் என்ன மாதிரி பட்டம்? தன்னோட படம் போட்ட பட்டத்தை ஆசையாக மேல அண்ணாந்து பார்த்து பட்டம் படிச்சவங்க எல்லாம் வேலைக்காக ஆளா பறக்குறாங்க. இங்க படிச்சவங்க எல்லாம் சிங்கி அடிக்கிறாங்க ஒரு வேலைக்கு. நம்முடைய பிரதமர் போய் உடுக்கை அடிச்சிட்டு இருக்காருங்க. சோம்நாத் கோயில் இடிக்கப்பட்டு 1000வது ஆண்டு அந்த தினத்தை கொண்டாடுவதற்காக போயிருக்காருங்க. இன்னொரு முறை இந்த ஆலயத்தை தொட்டால் உலகை அழிப்போம், உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் விடமாட்டோம், இப்படி ஒரு வன்முறையை தூண்டுவதாக உன்னை உயிரோடு விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை அந்த ரோட் ஷோ வர்ற வண்டி அதுலயும் சுத்தி வர அவரோட போட்டோ தான் அலங்காரமா வச்சிருக்காங்க. 2 கையிலையும் உடுக்கைய வச்சுக்கிட்டு கடகடன்னு அடிக்கிறாரு. நமக்கு ஒரு பிரதமர் குழந்தை மனசோடு வந்து பட்டம் விடுகிறார், உடுக்கை அடித்து விளையாடுகிறார். நம்ம பிரதமருக்கு குழந்தை மாதிரி மனசுங்க. சொன்னா நம்ப முடியுதா? அவரோட நடவடிக்கைகள்லாம் அப்படிதான் இருக்கு. அவரோட குழந்தை மனசை காட்டுற மாதிரி இருக்கு. பாருங்களேன், 75 வயசாகுது, இப்பவும் போய் பட்டம் விட்டுட்டு இருக்காருங்க. யாராலையாவது முடியுமா? பட்டம் விடுறாரு. அதுவும் என்ன மாதிரி பட்டம்? தன்னோட படம் போட்ட பட்டத்தை ஆசையாக மேல அண்ணாந்து பார்த்து விட்டுட்டு இருக்காருங்கிறப்போ அவருக்குள்ள இன்னமும் அந்த குழந்தை மனசு இருக்குல்ல. எப்போ இந்த காட்சியை நம்ம பார்த்தோம்னா, அகமதாபாத்ல இருந்த ஒரு விழா, அதுல தன்னுடைய முகம் போட்ட அந்த பட்டத்தை ஆசையா மேல பறக்க விட்டுக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட ஒரு கேள்வி இருக்குங்க கேட்கறதுக்கு. பட்டம் படிச்சவங்க எல்லாம் வேலைக்காக ஆளா பறக்குறாங்க, ஒரு வேலையை கொடுக்க முடியல, வருஷத்துக்கு 2 கோடி வேலையை நான் உருவாக்குவேன்னு சொல்லிட்டு நம்முடைய பிரதமர் போய் பட்டம் விட போயிட்டாரு. அது மாதிரி இங்க படிச்சவங்க எல்லாம் சிங்கி அடிக்கிறாங்க ஒரு வேலைக்கு, நம்முடைய பிரதமர் போய் உடுக்கை அடிச்சிட்டு இருக்காருங்க. அதை பார்த்தா நிச்சயமா இது ஒரு குழந்தை மனசுதான் தோணும். இந்தியாவில் வறுமை உடுக்கை அடிக்கிறது, கல்வியின்மை உடுக்கை அடிக்கிறது, இங்கே பொருளாதாரம் தத்தளித்து கொண்டு உடுக்கை அடிக்கிறது. அவ்வளவு மோசமாக எல்லாம் போயிட்டு இருக்கு. இவர் அதையெல்லாம் கவனிக்காம என்ன விழால கலந்துகிட்டார் தெரியுமா? சோம்நாத் கோயில் இடிக்கப்பட்டு 1000வது ஆண்டு அந்த தினத்தை கொண்டாடுவதற்காக போயிருக்காருங்க. அதுல போய் அவர் பேசின அந்த வன்முறை கலந்த, வன்முறையை தூண்டி விடுகின்ற வார்த்தைகள் என்ன தெரியுமா? பழைய இந்தியா இல்லை இது. இன்னொரு முறை இந்த ஆலயத்தை தொட்டால் உலகை அழிப்போம், எங்களையும் எங்கள் ஆலயத்தையும் யார் தொட்டாலும் அவர்களை விடமாட்டோம், உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் விடமாட்டோம் அப்படின்னு சூளுரைத்திருக்கிறார். இப்படி ஒரு வன்முறையை தூண்டுவதாக ஒரு வார்த்தையை பிரதமர் சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? சொல்ல வேண்டுமா? எப்படிப்பட்ட மோசமான வார்த்தைகள்! இப்படி துள்ள துடிக்க ரத்தம் கசிவதை போல் உன்னை உயிரோடு விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை பிரதமர் பேசுகிறார் என்றால் எவ்வளவு தூரம் நம்முடைய இந்திய அரசியலின் தரம் சரிந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை தாண்டி இன்னொன்னு பண்ணாருங்க. நிஜமாவே சிரிப்பு தான் வருது. ஒரு ரோட் ஷோ நடத்துறாரு, அந்த ரோட் ஷோ வர்ற வண்டி அதுலயும் சுத்தி வர அவரோட போட்டோ தான் அலங்காரமா வச்சிருக்காங்க. அதுல அவர் கிரீடம் மாட்டிக்கிட்டு 2 கையிலையும் உடுக்கைய வச்சுக்கிட்டு கடகடன்னு அடிக்கிறாரு. சுத்தி இருக்கவங்களும் உடுக்கை அடிக்கிறாங்க. என்னங்க காட்சி! என்ன நடக்குது இந்தியால? அவங்க வெளிநாட்டு தலைவர்கள்லாம் தன்னுடைய நாட்டை அறிவியலில் முன்னேற்றுவது என்ன, விஞ்ஞானத்தில் முன்னேற்றுவது என்ன, தொழில்நுட்பத்தில் முன்னேற்றுவது என்ன, குழந்தைகள் கல்வியில் முன்னேற்றுவது என்ன, அப்படி யோசிச்சு இருக்க காலகட்டத்துல நமக்கு ஒரு பிரதமர் குழந்தை மனசோடு வந்து பட்டம் விடுகிறார், உடுக்கை அடித்து விளையாடுகிறார். அப்படியே சிவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கையில திரிசூலம் வேற வாங்கிக்கிறாரு. தன்னை சிவனாகவே நினைத்துக் கொள்கிறார் நம்முடைய பிரதமர் என்றால் இதை விட மக்களின் உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய அல்லது மலினமாக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடியுமா அப்படிங்கறதான் ஒரு கேள்வி. இந்த ரோட் ஷோவை பார்க்கும்போது ஒரே ஒரு கேள்வி இன்னமும் மிச்சம் இருக்கிறது. என்ன என்றால், அந்த ரோட் ஷோ, அதற்கான வாகனம், அதற்காக செய்யப்பட்ட செலவு, இவருடைய ஒப்பனைக்காக செய்யப்பட்ட செலவு, இவருடைய கம்பீரமான ராஜகம்பீரமான அந்த கிரீடத்துக்கு செய்யப்பட்ட செலவு, இதெல்லாம் அரசோட செலவு.
அதை தவிர நீங்களும் நாமளும் கட்டின வரியோட செலவு. அந்த வரிகளை எல்லாம் எதற்காக வீணடித்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத பாருங்க. மிக சமீபத்துல ஒரு ஜிஎஸ்டி உற்சவம் ஒன்று நடத்தினார்ல பிரதமர், அதற்காக செலவிடப்பட்ட கோடிகள் எவ்வளவு தெரியுமா? 48,000 கோடி. வெறுமே அந்த விற்பனை இவ்வளவு நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு, அதை விளம்பரம் செய்வதற்காக மட்டும் செலவு பண்ணப்பட்டது அத்தனை 1000 கோடி என்று நம்முடைய உழைப்பு, நம்முடைய வியர்வை, தமிழ்நாடு கொட்டி கொடுக்கின்ற ஜிஎஸ்டி வருமானம் எல்லாவற்றையும் பிரதமர் பட்டம் விடுவதிலும் உடுக்கை அடிப்பதிலும் தன்னுடைய விளம்பரத்திலும் செலவு செய்து கொண்டிருக்கிறார். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இப்படிப்பட்டவர்கள் தமிழ்நாட்டுக்குள் வந்தால் தமிழ்நாட்டை சூறையாடி விடுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டின் சொத்துக்களை இல்லாமல் ஆக்கி விடுவார்கள், கபலீகரம் செய்து விடுவார்கள். அந்த சூழ்நிலையை வராமல் தடுத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய முதல்வர். எனவே நம்முடைய முதல்வரின் கரத்தை பலப்படுத்துவதுதான் நம்முடைய ஒரே கடமை.